உங்க எல்லாத்துக்குமே மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த மார்க்கெட்ல வந்து மார்க்கெட் அப்டேட்டே நான் போட்டுருக்கேன். அதுவும் கண்டிப்பா போடுறேன். பட் அது இல்லாம நீங்க எல்லாருமே கேட்ட அந்த ட்ரேடிங் சீரிஸ வந்து திருப்பி ஆரம்பிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் வந்து மென்ஷன் பண்ணணும். லாஸ்ட்டா ஒரு ட்ரேடிங் சீரிஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேடிங் சீரிஸ் பண்ணோம். ஒண்ணுல $100 வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். இன்னொன்னுல $50 வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீடியோல என்னென்ன நீங்க கத்துக்கணுங்கிறத நீங்க தான் எனக்கு வந்து சொல்லணும். எந்த மாரி இந்த வீடியோவ எடுத்துட்டு போலாம் அந்த சீரிஸ்ங்கிறதையும் நீங்க தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோல வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ்ல ஷார்ட்டா நான் என்ன இருக்கிறேங்கிறத சொல்றேன். பட் நீங்க வந்து கமெண்ட்ல உங்களோட சஜஷன கண்டிப்பா குடுத்தே ஆகணும். சரி, இந்த வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்க ஜெய் பேசுறேன். இது ட்ரேடிங் மைண்ட் செட் வலையொலியில் வரும் காணொளி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட்டா நடந்த சீரிஸ வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ட்ரையல் மாரி ஒரு 2 வீடியோ பார்த்திருந்தேன். இதெல்லாம் 4 இயர்ஸ், 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதாவது பேசிக்கா வந்து டபுள் ஆக்குறது எப்படிங்கிறத மட்டும் தான் பார்த்துருந்தோம். $50 வச்சு $100 ஆக்கணும், $100 வச்சு $200 ஆக்கணும். ஸோ அந்த மாரி தான் பார்த்தோம். பட் ஆனா $1000க்கு வந்து ஒரு $100 ஸ்டார்ட் பண்ணி $1000க்கு எப்படி ரீச் ஆகுதுன்னு ஒரு வீடியோ பண்ணோம். ஸோ இதுல இந்த லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, இதுல வந்து $610 ஆக்கியிருப்போம். இதுக்கப்புறம் ஆக்சுவலா ஒரு வீடியோ இருக்கு. அதுக்கு என்னால வாய்ஸ் ஓவர் குடுக்க முடியல. பட் இப்பயுமே குடுத்தாலுமே, நான் அப்ப எதனால அந்த ட்ரேட் எடுத்தேங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அந்த வீடியோவ நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நான் வந்து வாய்ஸ கூட இது பண்ணிட்டு, அந்த வீடியோவ வந்து முக்கியமான ஏரியா மட்டும் ஷார்ட் பண்ணிட்டு, அதையும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா, அதில வந்து நம்ம $1000 ரீச் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி இந்த சீரிஸ எடுத்துட்டு போலாமா? இல்ல வந்து நம்ப யூஸ்ஃபுல்லா எப்படி இருக்கட்டும்? இப்ப ஏன்னா வந்து அதில வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, மத்தவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அதெல்லாம் தான் நீங்க வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. பைனான்ஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே அதில வந்து நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அதனால ஈஸியா உங்களுக்கும் தெரியும் எப்படி யூஸ் பண்றதுன்ட்டு. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. அதில ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணலாம். இல்ல டோட்டலா டீசென்ட்ரலைஸ்டா வந்து நம்ப ஹைப்பர் லிக்விட்ல வந்து ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணலாம். இதில வந்து ஃபியூச்சர் ட்ரேட் மட்டும் தான் பண்ண போறோம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் ட்ரேட்க்கு வந்து ஜஸ்ட் வாங்குங்கன்னு சொன்னா போதும். வித்துருங்கன்னு சொன்னா போதும். இதில தான் வந்து நம்ப நெறைய விஷயங்கள வந்து கத்துக்க வேண்டியது இருக்கு. எப்படி ரிஸ்க் மேனேஜ்மென்ட் மெயின்டெயின் பண்றது? எப்படி ஒரு ட்ரேட் தப்பா போச்சுன்னா அதிலிருந்து வெளிய வரது? எதெல்லாம் பெஸ்ட் பாசிபிள் வேஸ்? அது எல்லாத்தையும் பார்க்கலாம். அதேமாரி எவ்வளோ லெவரேஜ் ஆக்சுவலா நான் எடுக்கிறேன்? ஸ்கேல்ப்க்கு எவ்வளோ எடுக்கிறேன்? எவ்வளோ வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட்க்கு எடுக்கிறேன்? அது எப்படி நம்ம வந்து டிசைட் பண்றோம்? வாலட்டிலிட்டிய வச்சு எவ்வளோ லெவரேஜ் யூஸ் பண்ணலாங்கிறத எப்படி நான் டிசைட் பண்றேன்? அது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணலாம். இதெல்லாம் நான் என் மைண்ட்ல இருக்கிறத அப்படியே சொல்றேன். பட் நீங்க உங்களோட ஒப்பீனியன் வந்து நீங்க அதுக்கப்புறமேல் சொல்லலாம். ஸோ இதில வந்து முக்கியமா நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து, எந்த அமௌண்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஒரு $100லயே ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் இருக்க மாரி. இல்ல ஒரு $500 மினிமம் வச்சுட்டோம்னா, ஆக்சுவலா வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட் கொஞ்சம் வச்சுட்டு, நம்ம அழகா ப்ராப்பரா வந்து ஒரு ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா $100 வச்சுட்டா நம்ம $100 யுட்டிலைஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஒரு சர்டன் பாயிண்ட்ல. அது இல்லாமயும் சேம் அதே ஐடியாலஜி வச்சு கம்மியா ஃபாலோ பண்ணலாம். பட் இருந்தாலும் அது உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா? இல்ல அது ஓகேவா இருக்குமாங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த அ டோட்டலா டீசென்ட்ரலைஸ்டா போயிரலாமா? இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச பைனான்ஸ் ஃபியூச்சர்ஸ்லயே வந்து இந்த ஹோல் சீரிஸ எடுத்துட்டு போலாமா? இதுவும் சொல்லுங்க. அப்புறம் லாஸ்ட்டா வந்து நடத்த அந்த 0 டூ ஹீரோ சீரிஸ்ல வந்து நான் சில கண்டிஷன் வச்சிருந்தேன். அத நான் எப்படி ஆக்சுவலா பண்ணியிருந்தேன்னா, ஒரு நாளுக்கு வந்து மேக்ஸிமம் 4 ட்ரேட்ஸ் தான் எடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் வச்சிருந்தேன். அது யூசுவலா நான் எப்பயுமே ஃபாலோ பண்றது தான். அந்த சீரிஸ்க்காக மட்டும் நான் இது பண்ணல. நான் ரியல் லைஃப்ல ட்ரேட் பண்ணும்போதும், நான் வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு 4 ட்ரேட் எடுப்பேன். அதிக ட்ரேட் பண்ண மாட்டேன். அந்த 4 ட்ரேட்ல வந்து ப்ராஃபிட்டபிளா இருந்தாலும் ஓகே, லாஸா இருந்தாலும் அந்த 4ஓட நிறுத்திடுவேன். அது என்னோட ஓன் பிரின்சிபல்ஸ். பட் ஆனா நீங்க வந்து இந்த இதில வந்து எப்படி கொண்டு போணுங்கிறது நான் அதையும் உங்ககிட்டயே விட்டுறேன். ஸோ முக்கியமா கமெண்ட் செக்ஷன்ல எல்லாத்தையுமே வந்து நீங்க டைப் பண்ணுங்க. இல்லன்னா குரூப் டிஸ்கஷன்ல போடுறத விட எனக்கு கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா வந்து நெறைய பேர் வந்து டெலகிராம் குரூப்ல வந்து நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க. நெறைய விஷயங்கள பேசுறீங்க. ஸோ எனக்கு அது வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்லயே வந்து அத கிளியரா போட்டுருங்க. லெவரேஜ் வந்து நான் அதில பார்த்துருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 12 வரைக்கும் எடுத்திருப்பேன். பட் ஆனா இந்த சீரிஸ்ல நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஸ்கேல்ப் எடுக்கும்போது மேக்ஸிமம் 20 வரைக்கும். ஆனா வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கும்போது வித்தின் 10க்குள்ள. யூசுவலா நான் எப்பவுமே 6 தாண்ட மாட்டேன். பட் இருந்தாலும் அ எந்த இடத்துலலாம் புஷ் பண்ண முடியுமோ, ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லோவர் லெவல்ஸ்க்கு போயாச்சு மார்க்கெட்ல. அட்லீஸ்ட் ஆல் காயின்ஸ்ல. பிட்காயின் வந்து கண்டிப்பா நான் அதையும் இப்ப காமிச்சிடுறேன். அது எந்த கண்டிஷன்ல இருக்குன்ட்டு. ஸோ கண்டிப்பா பிட்காயின் வந்து சிஎம்இ கேப் வந்து ஃபில் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஹால்ஃப் ஃபில் ஆயிருந்துச்சு. அது ஃபுல்லாவே ஃபில் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்பயுமே ஃபுல்லா ஃபில் ஆகல. நான் உங்களுக்கு நல்லா வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னுமே வந்து என்டயர் சிஎம்இ கேப் வந்து ஃபில் ஆகல. பட் ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இப்ப என்ன ஆகும்னா, யூசுவலா வந்து மார்க்கெட் ஒரு 1 வீக் வந்து மறுபடியும் இதாயிட்டு, மறுபடியும் இந்த சிஎம்இ கேப் வந்து ஃபில் ஆயிட்டு தான் போகும். ஸோ யூசுவலா இன்னும் டவுன் சைட் கொஞ்சம் இருக்கு. இந்த மார்க்கெட்ட பத்தி நான் பேச விரும்பல. ஏன்னா ஆல்ரெடி இது டிஃபரண்டா இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எப்படி டிஃபரண்டா இருக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து அந்த சூப்பர் சைக்கிள் அந்த ஒரு 4 இயர் சைக்கிள் தான் நான் வந்து இதுவரைக்கும் ஒரு பேட்டர்னா பார்த்துட்டு இருந்தேன். இந்த டைம் அப்படிதான் நடந்துச்சு. பட் ஆனா வந்து எக்ஸாக்ட்டா அந்த பேட்டர்ன் வந்து அன்ஃபோல்ட் ஆகல. அதாவது ஒரு புல் ரன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா,
இப்படி பேரபாலிக்கா போயிட்டே இருக்க மாரி நடக்கல. இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ மேபி நம்ம இப்ப இந்த சிச்சுவேஷன்ல கூட இருக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஏர்லியா வந்து ஒரு டம்ப் நடந்துச்சு. அதுக்கப்புறமேல் பம்ப் ஆயிட்டு லாஸ்ட்டா வந்து பிரைஸ் கீழ வந்துச்சு. பட் ஆனா இங்க என்ன இதுலருந்து இந்த சைக்கிள்ல டிஃபரெண்ட்னா, இந்த இடத்துல பிட்காயின் இப்படி பேரபாலிக்கா பம்ப் ஆகும்போது, ஆல் காயின்ஸும் ஆக்சுவலா அதே மாதிரி பம்ப் ஆச்சு. பட் ஆனா இந்த இடத்துல வந்து ஆல் காயின்ஸ் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு மீம் காயின்ஸ் வந்து நெறைய டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. மணி பாதி வந்து அங்க டைவர்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நடந்ததுனால, அதனால இது ப்ராப்பரா வந்து நாம நெனச்ச மாரி ஆல் காயின்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ பிட்காயின் மேபி இதே சேம் பேட்டர்ன வந்து அன்ஃபோல்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் வந்து ஒரு 3, 4 வாரத்துக்கு இதே மாதிரி போயிட்டு, பிரைஸ் மறுபடியும் பேரபாலிக்கா போய் ஒரு 140K வரைக்கும் போற வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா, ஆல் காயின்ஸ் அந்த டைம்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா, ஆல் சீசன் தான் இன்னும் நடக்கவே இல்ல. ஸோ அது எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி இந்த டைம்ல நடக்கலன்னு சொல்றேன்னா, நம்ம ட்ரம்ப் வந்து அதோட ஃபேக்டர் அந்த கேட்டலிஸ்ட் வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கும்னு நெனச்சோம். பட் ஆனா, அது அப்படி இல்ல. பிளஸ் உங்களுக்கு S&P 500 பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் பயங்கரமா கிராஷ் ஆயிட்டு இருக்கு. இன்னுமே கிராஷ் ஆகும்னு சொல்றாங்க. இந்த கிராஷ் வந்து ப்ராபப்ளி ஒரு டிப்ரஷன நோக்கி கூட போலான்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் நான் வந்து உங்களுக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லிட்டே இருக்கேன். இந்த இடத்துல தான் புல் ரன்னே முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இதுவும் இப்படி நான் பேரலலா நடக்கும்போது கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஒரு சர்டனான நிலைமையில இல்ல. அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால தான் இந்த ட்ரேடிங் சீரிஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். புல் மார்க்கெட் நடக்கும்போது நம்ம மார்க்கெட் அப்டேட்டும் போட்டுட்டு இருக்கலாம். பட் நம்ம வந்து ட்ரேடிங் சீரிஸும் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நெறைய பேர் கேட்கறது வந்து பழைய ட்ரேடிங் சீரிஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அத நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ உங்ககிட்ட இருந்து எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் என்னென்ன விஷயம் கத்துக்கணும் இந்த சீரிஸ்ல இருந்து. இதெல்லாம் டீட்டெயிலா போடுங்க. அத நம்ம வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வீடியோல இருந்து ட்ரேடிங் சீரிஸ் வீடியோ தான். அத அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அது வந்து நான் லைவ்ல பண்ணது கிடையாது. லைவா நான் ட்ரேட் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி தான் நான் போட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவும் அப்படிதான் பண்ணியிருக்கோம். ஏன்னா லைவா எடுத்தோம்னா 1 ஆர் 2 ஹவர் போகும். அதுவரைக்கும் எனக்கும் பேஷன்ஸ் இருக்காது. எல்லாரும் பார்க்குறாங்கன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். தப்பா ஏதாவது பண்ணுவோம். அதெல்லாம் வேண்டாம். இத நான் வந்து எப்படி கொண்டு போலான்னு இருக்கேன்னா, நான் எடுத்த ட்ரேட ஏன் எடுத்தேன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம். அதாவது ஒரு டெய்லி நான் எடுக்கிற ட்ரேட. இல்ல வந்து ஒரு ட்ரேட் இருக்கும்போது, அந்த ட்ரேட வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம், அந்த மாரியும் எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம். ஸோ இது எப்படிலாம் நெறைய வழி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும், என்ன மாரி கஷ்டங்கள்லாம் நீங்க வந்து பார்த்துருக்கீங்கன்ட்டு. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடும்போது, அதுக்கேத்த மாரி ஒரு வீடியோ சீரிஸ வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீரிஸ வந்து பெட்டரா பண்ணுவோம். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். மறக்காம பைனான்ஸ் என்னோட லிங்க்க வந்து யூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க வேற ரெஃபரல் கீழ இருந்தா கூட, இப்போ நீங்க வந்து பைனான்ஸ்ல என் ரெஃபரல யூஸ் பண்ணலாம். அப்படி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்கள எல்லாத்தையுமே நான் வந்து தனியா ஒரு க்ளோஸ் குரூப்ல வச்சுட்டு, நான் எடுக்க அந்த ட்ரேட வந்து ஷேரும் பண்ணுவேன். ஏன்னா இது நான் லைவா போட போறது கிடையாது. ஸோ அதையும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். காப்பி ட்ரேட் எதுவுமே கிடையாது. காப்பி ட்ரேட்லாம் பண்ணவே போறது கிடையாது. ஏன்னா அதில எவ்வளோ பெரிய இஷ்யூ வரும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் வந்து காப்பி ட்ரேட் டோட்டலா அவாய்ட் பண்ண போறேன். நான் உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு தான் சொல்லி தர போறேன். நீங்க தான் பண்ண போறீங்க. இருந்தாலும் என் ட்ரேட்ஸ வந்து லைவா நான் அந்த குரூப்ல ஷேர் பண்ணுவேன். ஒரு க்ளோஸ் குரூப்ல. அதுக்கு நீங்க வேணும்னா பைனான்ஸ்ல நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க வந்து அக்கவுண்ட் வச்சிருந்தாலுமே, இப்ப நான் கீழ குடுத்துருக்க லிங்க்க யூஸ் பண்ணி, நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா வந்து அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இருந்து சீரிஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ முக்கியமா உங்களோட எல்லா கன்சர்ன்ஸும் நீங்க வந்து சொல்லிடுங்க. ஸோ யூசர் வந்து ஆல்ரெடி பைனான்ஸ்ல அக்கவுண்ட் வச்சிருக்கவங்களுக்கு கீழ இருக்க லிங்க்க கிளிக் பண்ணீங்கன்னா, இப்படி தான் பேஜ் வரும். இப்படி வந்துச்சுன்னா, நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல. புது அக்கவுண்ட்லாம் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் லாகின் கிரியேட் பண்ணிட்டு, உங்க கரண்ட் அக்கவுண்ட்ல லாகின் பண்ணிடுங்க. நீங்க எந்த அஃபிலியேட் கீழயும் இல்லைன்னா, ஒரு பாப்பப் வரும். அந்த பாப்பப்ல வந்து பைண்ட் நௌன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பைண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இது என்னோட அஃபிலியேட் கீழ நீங்க பைண்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எனக்கு கீழ வந்துருவீங்க. அப்புறமேல் நாம எல்லாருமே வந்து அந்த குரூப் சாட்ல வந்து இது பண்ணலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு அந்த பாப்பப் வரலைன்னா, நீங்க ஆல்ரெடி வந்து இன்னொரு ர அஃபிலியேட்டோட லிங்க்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். நார்மல் ரெஃபரல் கிடையாது. ஒரு அஃபிலியேட்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு டிஃபரெண்ட் யூடியூபரோ இது மாரி யாரோட லிங்க்லயும் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பாப்பப் வராது. அதே மாதிரி 180 நாள் நீங்க வந்து எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணல அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த பாப்பப் வரும். நீங்க ஆல்ரெடி ஒரு ரெஃபரல்ல இருந்தாலுமே, நீங்க 180 டேஸ்க்கு வந்து நீங்க எந்த இதுவுமே பண்ணலினாலும் அந்த பாப்பப் வரும். ஸோ இந்த பீப்பிள்க்கு மட்டும் தான் இந்த ஆப்ஷன் அவைலபிள். ஸோ நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க, பைண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா கேஷ்பேக்குமே இருக்கு. ஏன்னா நான் வந்து டோட்டல் கமிஷன்ல வந்து பாதி வந்து ரிட்டர்ன் டூ யூசரே குடுத்துருக்கேன். அதாவது உங்களோட ஃபீ வந்து திரும்பி உங்களுக்கே வந்து வந்துரும். என்டையர் ஃபீ வராது. பட் ஆனா நீங்க வந்து 25% ஃபீ வந்து உங்களுக்கு உங்களோட அக்கவுண்ட்க்கு வந்து ஒரு ட்ரேடுக்குமே வந்து எண்ட் ஆஃப் தி டே 24 ஹவர்ஸ் கழிச்சு வந்துரும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பாய்.